பிஎஃப் விதிகள் மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெங்களூருவில் அரசு தொழிலாளர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தில் திடீரென வன்முறை வெடித்ததால் அங்கு பதற்றம் நீடித்து வருகிறது. இதுகுறித்த தகவல்களை எமது செய்தியாளர் பாரதியிடம் கேட்கலாம். பாரதி, நீங்க சொல்லுங்க, இந்த போராட்டம் எதுக்காக நடைபெற்று வருகிறது? அதாவது மத்திய அரசு சமீபத்தில் வருங்கால வைப்பு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி தொகையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அதாவது இந்த மாற்றம் என்ன மாதிரியான மாற்றம் என்றால், ஒரு தொழிலாளர் அவரது பிஎஃப் தொகையை அவரது ஓய்வுக்கு பிறகே திரும்ப பெறும் வகையிலான ஒரு புதிய கொள்கையை 1ஆம் தேதி முதல் செயல்படுத்த மத்திய அரசு இந்த கொள்கையை செயல்படுத்த முடிவு செய்திருந்தது. இதனிடையே இந்த கொள்கையை எதிர்த்து நாடு முழுவதும் பல்வேறு விதமான போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளது. இதில் பெங்களூருவில் நேற்று தொடங்கிய போராட்டம். அதாவது கார்மெண்ட் ஊழியர்கள் தங்கள் இந்த மத்திய அரசு அறிவித்துள்ள இந்த கொள்கையை திரும்ப பெற வேண்டும், இதனால் தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று கூறி நேற்று அமைதியான முறையில் போராட்டம் நடத்தவே போலீசாரிடம் அனுமதி பெற்று போராட்டத்தை நடத்தினார். போராட்டத்தின் இடையே அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதை போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்ற போது அங்கு வன்முறை எடுத்து நேற்று போராட்டத்தில் வன்முறை எடுத்து சுமார் 15 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் இன்றும் தொடர்ந்து இதே காரணத்தை வலியுறுத்தி பெங்களூரு நகர் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் சுமார் 5க்கும் மேற்பட்ட முக்கிய பகுதிகளில் போராட்டத்தில் கார்மெண்ட் ஊழியர்கள் மற்றும் பல்வேறு தொழிற்சாலை ஊழியர்கள் நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மத்திய அரசு உடனடியாக இந்த பிஎஃப் கொள்கையை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை தெரிவிக்கிறார்கள். இந்த போராட்டம் காரணமா ஹோசூர்ல எல்லா பேருந்துகளும் நிறுத்தப்பட்டதா சொல்றாங்களே, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது குறிப்பா சொல்லணும்னா இந்த போராட்டம் ஒசூர் மட்டுமல்ல, தமிழக பேருந்துகள் மட்டுமல்லாமல் கர்நாடக அரசு சில வழித்தடங்களில் இயங்கும் பேருந்துகளும் நிறுத்தப்பட்டது. அதாவது இந்த போராட்டங்கள் நடந்த பகுதி எந்தெந்த இடங்கள் என்று பார்க்கும்போது, அதாவது முக்கிய பகுதியான ஒசூர், பெங்களூரிலிருந்து ஒசூர் செல்லும் சாலை, அதாவது தமிழகத்திலிருந்து கர்நாடக மாநிலத்துக்கு வரும் அனைவரும் இந்த வழியாக, அதாவது கர்நாடக மாநில தலைநகரான பெங்களூருக்கு வருவதும் அனைவரும் இந்த வழியாகத்தான் கட்டாயம் வந்தாக வேண்டும் என்ற ஒரு முக்கிய சாலை இது. அந்த சாலையில் நேற்று போராட்டம் நடத்தியதால் பெருமளவில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் இன்று நடத்தப்பட்ட 2வது நாள் போராட்டத்தின் போதும் இன்று காலை முதலே அங்கு சாலை மறியல் போராட்டம் ஈடுபட்டனர். இதை போலீசார் தடுக்க முயன்ற போது அங்கு வன்முறை வெடித்தது. வன்முறை அப்போது போராட்டக்காரர்கள் போலீசார் மீது தாக்குதல் நடத்தி மட்டுமல்லாமல் ஹெப்பகோடி என்ற போலீஸ் நிலையத்தை அந்த போலீஸ் நிலையத்தை சேர்ந்த காவலர்களே அப்பகுதியில் இந்த போராட்டத்தை தடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அந்த போலீஸ் நிலையத்தை போலீஸ் நிலையத்தை அடித்து வைத்து போலீசார் வாகனத்தை தீ வைத்து கொளுத்தியது மட்டுமல்லாமல் அரசு பேருந்துகள், அதாவது பெங்களூர் நகர பேருந்துகள் 6 பேருந்துகளுக்கு இந்த பகுதியில் தீ வைக்கப்பட்டது. அதே போல நகரின் மொத்த பகுதியான தும்கூர் சாலை, இதுவும் ஒரு முக்கிய சாலை. அதாவது சரக்கு வாகனங்கள் தொழிற்சாலைகள் அதிகம் உள்ள இந்த பகுதி. இந்த பகுதியிலும் சுமார் 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த பகுதியில் இந்த வழியாக சென்றார்கள். பல்வேறு ஊர்களுக்கு செல்லும் கர்நாடக அரசு பேருந்துகள் 5 பேருந்துகள் கர்நாடக அரசு பேருந்துகளை அவர்கள் கொளுத்தியும் கண்ணாடிகளை அடித்து வைத்தும், அதே போல பொது வாகனங்கள், அதாவது வாகனங்கள், அதே போல அரசு வாகனங்களையும் சேதப்படுத்தியும் கற்களை முக்கியமாக போலீசார் இதை போலீசார் தண்ணீர் புகை கொண்டு வீசினார். அப்போதும் கூட்டத்தை அவர்களால் கட்டுக்குள் கொண்டு வர முடியல. இதைத் தொடர்ந்து வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு கூட்டத்தை கலைத்தனர். இருப்பினும் இங்கு பலத்தமான ஒரு சூழ்நிலை ஏனென்றால் போலீசார்